digit sum method model 3 questions தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். So digit sum methodல நீங்க பாத்தீங்கன்னா sum of the digits வந்து நீங்க பண்ணணும். So repeated addition நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. Once வந்து உங்களுக்கு single digit number கிடைச்சிருச்சுனா ஃபைனலா நீங்க வந்து questionsல கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் நீங்க simplify பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். So அந்த ஆன்சரை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஆப்ஷன்ஸ் கூட நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணணும். So கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா sum of the digits பண்ணுவீங்க. So அந்த ஆப்ஷன்ஸ் sum of the digits என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த ஆன்சர் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணி மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷனை நீங்க டிக் பண்ணுவீங்க. So क्वेश्चन வந்து இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். So டைரக்ட் மெத்தட் நீங்க அப்ளை பண்ண போறது இல்ல. sum of the digits அப்ளை பண்ணுங்க. क्वेश्चंस வந்து few secondsல எப்படி சால்வ் பண்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். So last two videos இதுவரைக்கும் வாட்ச் பண்ணவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனோட லிங்க் அவைலபிளா இருக்கு. சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. டிஜிட் சம் ரிலேட்டடா 2 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு இந்த A and B क्वेश्चन தான் வந்து சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். சோ ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு டிஜிட் சம் தான் அப்ளை பண்ண போறோம்னு பார்த்தோம். சோ 1 + 2 என்னது 3. சோ 3 கியூப். சோ இதுக்கு டிஜிட் சம் அப்படினு இந்த கியூபை வந்து மிஸ் பண்ணிர கூடாது. கொடுத்திருக்கிறதெல்லாம் ப்ராப்பரா நீங்க ஆக்ஷன்ஸ்லாம் நீங்க போடணும். சோ இங்க அடிஷன் சைன், சோ அடிஷன் சைன் போட்டுக்கோம். சோ 6 + 5 6 + 5 என்னது 11. மறுபடியும் டிஜிட் சம் பண்ணனும் because சிங்கிள் டிஜிட் வரும்போது ஸ்டாப் பண்ணனும் நம்ம சொன்னோம். சோ 1 + 1 என்னது 2. சோ 2 ஸ்கொயர் + 7 + 6 13. சோ இது டபுள் டிஜிட் நம்பர். சோ இதையும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 + 3 4. சோ 4 cube minus இதான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணனும் which is equal to இங்க நீங்க பாருங்க ஷார்ட்கட் நம்ம என்ன சொல்லி எழுதணும் நம்பர் 9 or sum of the digits வந்து 9 கிடைக்கும்போது அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 4 + 5 9. சோ இந்த இதை வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 3 + 1 என்னது 4. சோ 4 cube. ஸோ இதை டேரெக்டாக இங்கே ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ 3 கியூப்ன்றது 3 multiplied by 3 multiplied by 3 which is 27 plus 2 into 2 4 plus 4 cube ஓட வேல்யூ 64 minus question mark which is equal to 4 cube ஓட வேல்யூ 64. ஸோ இந்த question mark ஓட வேல்யூ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த question markே நீங்கள் பாருங்கள் இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த 27 இதுக்கு டிஜிட் சம் எடுத்தீங்கன்னா 2 + 7 என்னது 9. ஸோ 9 ஆர் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 வந்ததுன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம்னு சொன்னால் ஸோ க்ராஸ் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து 4 இருக்குது ப்ளஸ் இதுக்கு டிஜிட் சம் எடுத்தீங்கன்னா 6 + 4 என்னது 10. ஸோ 10 வந்து 2 டிஜிட் நம்பர். மறுபடியும் வந்து நீங்கள் ரிப்பீட்டட் சம் நீங்கள் பண்ணணும். ஸோ 1 + 0 1. ஸோ 1 minus question mark which is equal to ஸோ இந்த 64க்கு நீங்கள் பண்ணீங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ 1 + 0 1. ஸோ 1. ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ மைனஸில் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த சைட் போச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 + 1 இங்கே வந்து +1 ஈக்குவலுக்கு இந்த சைட் வந்துச்சுன்னா -1 which is equal to question mark. ஸோ +1 -1 கெட்ஸ் கேன்சல். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் என்னது இதோட வேல்யூ வந்து 4ன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் போட்டுடலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் காமிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு question mark என்ன கிடச்சிருக்கு 4 கிடச்சிருக்கு. இந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸ்க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தான் மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் என்ன கிடைக்கணும் 4 கிடைச்சதுன்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்டானது. ஸோ இங்கே செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ன அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இங்கே 4 இருக்குது 8 இங்கே 1 இருக்குது. ஸோ 9 ஆகிடுச்சு. ஸோ கேன்சல் அவுட் பண்ணலாம். 6 + 2 என்னது 8. இதுக்கு வந்து 8 இருக்குது. பட் நமக்கு என்ன கிடைக்கணும் 4 கிடைக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 4 + 4 + 1 வந்து 9. ஸோ கேன்சல் அவுட் பண்ணி ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள் 4 5 6 7 8 9. ஸோ இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் 4 + 4 8 8 + 1 9. ஸோ இது கேன்சல் அவுட் பண்ணியாச்சு. ஸோ 3 + 2 5. பட் நமக்கு 4 கிடைக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 + 4 8 8 + 1 9. ஸோ இது ரெண்டு கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 2 + 2 4. ஸோ நமக்கு 4 தான் கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இங்கேயும் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணிடலாம். 6 7 8 இங்கே கிராஸ் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை. 4 + 4 8 இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 7 8 9 10 ஆகிடும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்காது. ஸோ இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் பண்ணல. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து நம்ம பண்ணி
digit sum method தான் அப்ளை பண்ணோம். அதோட ஆன்சர் வந்து 4 கிடைச்சது. உங்களோட ஆப்ஷன் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணோம். எதுக்கு 4 வந்ததோ அதான் ஆப்ஷனை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் 4 தான். நெக்ஸ்ட் பி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் 400 ப்ளஸ் இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்குது. ஆன்சர் நீங்கள் பார்த்து போடணும், ரூட்டில் இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு 44% ஆஃப் 800 மைனஸ் 12% ஆஃப் 400. ஸோ இது நார்மல் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணல. ஸோ டிஜிட் சம் தான் பண்ண போகிறோம். ஸோ 6 + 5 என்னது 11. ஸோ இதுக்கும் டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 1 + 1 2. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன் போடுவீங்க. ஸோ இதுக்கும் டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 4 + 0 + 0 விச் இஸ் 4. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சைன் வந்து ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் இதான் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு 44% இருக்குது. ஸோ இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 4 + 4 வந்து 8. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன் போடுவீங்க. ஸோ 800 அப்படின்னு 8 + 0 + 0 பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். தென் மைனஸ் ஸோ 12% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 1 + 2 என்னது 3. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைன் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ 400 டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 4. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 × 2 is 8 ப்ளஸ் ரூட்டில் question mark which is equal to 8 × 8 64 minus 3 × 4 12. இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 8 ப்ளஸ் இதுக்கு ரூட் அண்டரில் question mark 64. இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 6 + 4 is 10. ஸோ 10. இதுக்கு மறுபடியும் டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 1 + 0 1 minus 12. இதுக்கு டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 1 + 2 is 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் question mark which is equal to 1 - 3 பார்த்தீங்கன்னா -2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரூட் அண்டரில் question mark கொடுத்துருக்காங்க. ஸோ -2 இங்கே +8 இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா -8 ஆகிடும். ஸோ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணது -2 -8. ஸோ -10. ஸோ நம்ம டிஜிட் சம் கான்செப்ட் அன்றைக்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஆன்சர் உங்களுக்கு டிஜிட் சம் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் இங்கே வந்து நெகட்டிவில் கிடைச்சதுன்னா +9 கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரூல் இருக்குது. ஸோ +9 நீங்கள் பண்ணணும். ஸோ ரூட் அண்டரில் இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரூட் எக்ஸோ சம்திங் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ -10 + 9 ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. கிரேட்டர் நம்பர் வந்து 10, அதோட சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ -1. ஸோ இந்த ஸ்டெப் வந்து இன்னும் முடியல. பிகாஸ் உங்களுக்கு கிடைச்சது இப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்குது. ஸோ இதை வந்து ரூட் வந்து அப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 1. ஸோ ஜஸ்ட் question mark இருக்கிற இடத்துல நான் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இங்கே வந்து -1 தான் கிடைச்சது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும் 1. ஸோ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக நீங்கள் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ டிஜிட் சம் அப்ளை பண்ணி வேல்யூ வந்து 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை வந்து உங்களோட ஆன்சர் கூட நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். ஸோ டேரக்ட் மெத்தடில் 65%னா 65/100 போட்டு இன்ட்டு 400 இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பட் டிஜிட் சம் அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு டிஜிட் சம் பண்ணணும் நீங்கள். ஸோ 9 கட் பண்ணிடலாம் நம்ம சொல்லியிருக்கோம். 9 ஆர் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 6 + 3 பார்த்தீங்கன்னா 7 8 9 கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. விச் மீன்ஸ் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் செக் பண்ணி காமிக்கிறோம். 5 6 7 8 9. ஸோ டோட்டலாக வந்து கட் ஆகிடும். பிகாஸ் 9 கிடச்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 + 5 9 கிடச்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 + 4 8. பட் நமக்கு என்ன கிடைக்கணும் 1 தான் கிடைக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 + 5 11. ஸோ மறுபடியும் டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ 2 கிடைக்கக்கூடாது, நமக்கு 1 தான் கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. ஸோ அந்த டிஜிட் சம் மெத்தட் டெக்னிக்ஸ் நம்ம சொல்லி எடுப்போம். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அப்ராக்சிமேஷன் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. Thank you for watching this video.